ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஓப்பன்சீயில் எப்படி 10,000க்கு மேலே NFTs கிரியேட் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம பண்ணுறது, அதுவும் இல்லாமல் எப்படி வித்தவுட் கோடிங்கில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு கோடிங் யூஸ் பண்ண போகிறதில்ல, அது ரொம்ப சிம்பிள் தான். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் NFTs கிரியேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நான் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டராக மேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் இருக்கும். அந்த ஸ்கெல்டனுக்கான ஐஸ், அப்புறம் ஹேர், அதுக்கப்புறம் ஃபேஸ், அதுக்கப்புறம் ஹேட், அதுக்கப்புறம் கிட்டார், அதுக்கப்புறம் ஸ்கெல்டனோட பாடிஸ், அந்த மாதிரி எடுத்து நான் கடைசியாக இந்த மாதிரி தான் வந்து கொண்டு வர போகிறேன். அது எப்படின்றத வந்து இந்த வீடியோவில் தான் காட்ட போகிறேன். இது நம்ம பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோடிங்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இந்த யூஆர்எலை வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் போகிற யூஆர்எல் அப்படியே சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் வந்து இதில் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் கோடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த கோடிங்ஸ் எல்லாமே ஒரு சாஃப்ட்வேராக அவங்களே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. அதுக்கு நம்ம தேவையான ப்ரொசீஜர் படி ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி அந்த லேயர்ஸை மட்டும் அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டால் போதும். அது எப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த OS யூஸ் பண்ணுறீங்களோ அந்த OSக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம நார்மலாக எப்பவும் ஒரு EXE இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்காப்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் காட்டும். அதுக்கு பதிலாக நம்ம மோர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ரன் எனிவே கொடுக்கணும். ரன் எனிவே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து லான்ச் ஆகிடும். அவ்வளோதான், அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இவங்க சொன்ன அந்த ப்ரொசீஜரில் வந்து நம்ம அந்த ஃபோல்டர்ஸை வந்து மேக் பண்ணுறது மட்டும்தான். அது எப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்க மாதிரியே நம்மளும் வந்து நம்மளோட அந்த ஃபைல்ஸை ஒரு ஃபோல்டராக மேக் பண்ணி போடணும். அதை எப்படி போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த காமன், இந்த லெஜெண்ட்ரி, அப்புறம் வந்து ரேர் அப்படின்னு 3 ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு தேவையான அந்த பேக்ரவுண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஐஸஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹேர்ஸ், அந்த மாதிரி எல்லா இமேஜஸையும் அதுக்குள்ளே தான் வந்து நம்ம போடணும். அதுக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு யூனிஃபார்மாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக புரிகிறது மாதிரி. அதுக்கு நான் இந்த மாதிரி 1 2 3 போட்டு இந்த மாதிரி நான் ஃபோல்டர்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த 3 ஃபோல்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்றது வந்து இப்போ நான் காட்டுறேன். அதில் போயிட்டு நம்ம ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து காமன் சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் லெஜெண்டரின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ரேர் சொல்லிவிட்டு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். இந்த 3 ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளுக்கு தேவையான பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம போட்டு வைக்க போகிறோம். இது நம்ம எதுக்காக போடுறோன்னா, நம்மளுக்கு அந்த 10,000 நம்ம NFTs க்ரியேட் பண்ண போகிறோம்ல, அதுக்கு வந்து காம்பினேஷனாக நம்மளுக்கு இந்த கிளாரிட்டியில் நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைனில் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபோல்டர்ஸை க்ரியேட் பண்ணுறோம்.
அதே மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர்ஸ்லேயும் அவங்க வந்து அந்த ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து இந்த ஃபோல்டர்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையான பிக்சர்ஸை வந்து நம்ம வந்து எதுக்குள்ளே வைக்கணுமோ அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நான் காமனில் போட்டுட்டேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பிக்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து நான் லெஜெண்டில் வந்து கட் பண்ணி போட்டுடுறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா பிக்சரையுமே நீங்கள் காப்பி பண்ணி வேறில் போட்டுருங்க. இது வந்து அப் டு யூ, உங்களுக்கு என்ன பிக்சர் பிடிச்சிருக்கோ அந்த படி நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே சேம் இது மாதிரி தான் போடணும் அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன பேக்ரவுண்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபோல்டரையும் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம 3 ஃபோல்டர் இங்கேயும் க்ரியேட் பண்ண போகிறோம். காமன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர், அதுக்கப்புறம் லெஜெண்ட்ரி, அதுக்கப்புறம் ரேர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தெந்த பிக்சர் வந்து எந்தெந்த ஃபோல்டருக்குள்ளே போகணுமோ அந்தந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடுறோம். சேம் நான் இதே ப்ரொசீஜர் வந்து எல்லாவோட ஃபோல்டர்லேயும் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபோல்டர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஃபோல்டர்ஸ் நம்ம ரெடி பண்ண ஃபோல்டரை வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரில் வந்து அந்த பாத்தை வந்து கொடுத்து அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் ஃபோல்டர்ஸ்லாம் மேக் பண்ணது அது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாப்பில் இருக்க அந்த யூஆர்எல்லை வந்து காப்பி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா செலக்ட் ஃபோல்டர்னு சொல்லிட்டு கீழே இருக்கும், அந்த செலக்ட் ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டரில் மேக் பண்ணி வச்ச அந்த பிக்சர்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு பிக்சராக வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்கள் உங்களோட ரைட் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம ரேரிட்டி பர்சன்டேஜ் கொடுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து காமனாக ஒரு 50% சம்திங் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அந்த பர்சன்டேஜில் கொடுத்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை, நம்ம காமனில் வந்து போட்டிருக்க ஃபோல்டர் வந்து எத்தனை டைம் வந்து அது வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த இது இருக்கும். நீங்கள் ரேண்டம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரேண்டமாக உங்களுக்கு பிக் பண்ணி உங்களுக்கு ஒரு ரேண்டமாக ஒரு NFT வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். அவ்வளோதான். டாப்பில் வந்து நீங்கள் எத்தனை NFT வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுமோ அந்த நம்பரை வந்து அங்கே கொடுங்க. நீங்கள் எத்தனை வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் தான், இது உங்களுக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் NFT கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக NFT ஜென்ரேட் ஆகிறது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எத்தனை NFT கொடுக்குறீங்களோ அந்த NFTக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து உங்களுக்கு கன்சியூம் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து NFT கொடுத்துக்கோங்க. நான் 10,000 NFT கொடுத்தனால எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. டைம் எடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 6 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 10,000 NFT வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரியேட் ஆன NFT வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க மெட்டா டேட்டான்றது ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்த NFTக்கு இந்த நேம் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு ஒரு மெட்டா டேட்டா வந்து க்ரியேட் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரோட டீட்டெயில்ஸ் தான் அந்த மெட்டா டேட்டா. நம்மளுக்கு எப்போ ட்ரான்சாக்ஷன் ஆச்சு, ஸோ அந்த ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளோட மெட்டா டேட்டா ஃபைலில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மெட்டா டேட்டா ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு 10,000 வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கிறது.
ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமேஜஸும் பார்த்திங்கன்னா 10,000 இமேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக நம்ம எந்த ஒரு கோடிங் நம்ம யூஸ் பண்ணல. ஆனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 10,000 NFT வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம அதுக்கு வந்து ஒன்றும் பண்ணல. நம்ம லேயர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபோல்டர்ஸை வந்து இந்த சாஃப்ட்வேரில் நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஜென்ரேட் கொடுத்த உடனேயுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 10,000 NFTs வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய வேணும்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.